8 மாநிலங்களில் உள்ள 57 மக்களவைத் தொகுதிகளில் 7வது மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு. காலை 7 மணி முதல் வாக்குப்பதிவு நடைபெறுவதையொட்டி வாக்குப்பதிவு மையங்கள் தயார் நிலை. பிரதமர் மோடி 3வது முறையாக போட்டியிடும் வாரணாசி தொகுதியிலும் இன்று வாக்குப்பதிவு. அனுராக் தாக்கூர் உள்ளிட்ட மத்திய அமைச்சர்கள், நடிகை கங்கனா ரனாவத் போட்டியிடும் தொகுதிகளிலும் இன்று தேர்தல். கன்னியாகுமரி விவேகானந்தர் பாறையில் 3வது நாளாக பிரதமர் மோடி தியானம். கையில் ருத்ராட்ச மாலையுடன் விவேகானந்தர் சிலை முன் கண்மூடி அமர்ந்து பிரார்த்தனை. பிரதமர் உரையாற்றாத நிலையில் அவரது தியான நிகழ்ச்சிக்கு அனுமதி ஏதும் தேவையில்லை என தேர்தல் ஆணையம் கருத்து. 2019 பிரதமர் கேதார்நாத் சென்றபோது பின்பற்றப்பட்ட அதே விதிகள் தற்போதும் பின்பற்றப்படுவதாக விளக்கம். டெல்லியில் இன்று நடக்கிறது இந்தியா கூட்டணியின் ஆலோசனை கூட்டம். திமுக, திரிணாமுல் காங்கிரஸ், சமாஜ்வாதி உள்ளிட்ட 28 கட்சி தலைவர்கள் பங்கேற்க அழைப்பு. டெல்லியில் நடைபெறும் இந்தியா கூட்டணி கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்கவில்லை என தகவல். திமுக சார்பில் கட்சியின் பொருளாளர் TR பாலு கலந்து கொள்ள இருப்பதாக தகவல். சேலம், ஈரோடு, தர்மபுரி, கிருஷ்ணகிரி, நீலகிரி உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். பள்ளிக் கல்வித்துறையில் திமுகவின் சாதனைகளாக முதலமைச்சர் கூறும் அனைத்துமே மத்திய அரசின் நிதியில் நிறைவேற்றப்பட்டவை என அண்ணாமலை கருத்து. மத்திய அரசின் திட்டங்களை தனது திட்டங்களாக ஸ்டிக்கர் ஒட்டிக் கொள்வதாகவும் அறிக்கை. மின்தடை இல்லாத மாநிலமாக தமிழகம் திகழ்வதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு தகவல். மொத்த மின் நிறுவுத்திறன் 36,671 மெகாவாட்டாக அதிகரித்துள்ளதாகவும் சமூக வலைதளத்தில் பதிவு. தமிழகத்தில் கோடை விடுமுறைக்கு பின் ஜூன் 10ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பு. ஜூன் 6இல் பள்ளிகள் திறக்கப்படும் என முன்பு அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் கோடை வெயிலின் தாக்கத்தால் தேதி மாற்றம். கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திற்கு எதிரே GST சாலையில் உயர்மட்ட மேம்பாலம் அமைய உள்ளதாக தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. மேம்பாலத்திற்கான விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கும் பணி தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தால் மேற்கொள்ளப்படுவதாக தகவல். தமிழ்நாட்டில் நடப்பாண்டு இயல்பை விட 19% அதிகம் பெய்த கோடை மழை. அதிகபட்சமாக கோவையில் 80%, கன்னியாகுமரியில் 78% மழை பதிவானதாக வானிலை மையம் தகவல். தமிழ்நாட்டில் தொடர்ந்து 2வது நாளாக 16 இடங்களில் சதமடித்த வெயில். அதிகபட்சமாக வேலூரில் 110.6 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. வாக்கு எண்ணிக்கைக்கான பாதுகாப்பு தொடர்பாக தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா ஆலோசனை. DGP சங்கர் ஜிவால் உள்ளிட்ட காவல் உயரதிகாரிகள் ஆலோசனையில் பங்கேற்பு. இறுதிச் சுற்று வாக்கு எண்ணப்படுவதற்கு முன்பாகவே தபால் வாக்கு முடிவுகள் அறிவிக்கப்பட வேண்டும் என திமுக கோரிக்கை. EVM இயந்திரங்களில் பதிவான வாக்கு எண்ணிக்கைக்கு அரை மணி நேரம் முன்பாகவே தபால் வாக்குகளை எண்ண வேண்டும் என தலைமை தேர்தல் அதிகாரிக்கு கடிதம். சென்னையில் தானியங்கி கதவு இல்லாத 468 பேருந்துகளில் 448க்கு ஆட்டோமேட்டிக் கதவுகள் பொருத்தப்பட்டுள்ளதாக போக்குவரத்து கழகம் தகவல். பயணிகளின் பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளித்து வருவதாகவும் விளக்கம். என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் ADSP வெள்ளத்துறையின் சஸ்பெண்ட் உத்தரவு நிறுத்தம். வெள்ளியுடன் ஓய்வு பெற்ற நிலையில் உள்துறை செயலாளரின் உத்தரவை நிறுத்தி வைத்தது தமிழக அரசு. உத்தரகாண்டில் உள்ள கேதார்நாத் மற்றும் பத்ரிநாத் கோயில்களில் நடிகர் ரஜினிகாந்த் வழிபாடு. இமயமலை பயணம் மேற்கொண்டுள்ள நிலையில் பிரார்த்தனை.